ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம டிஎம்ஏ அதாவது டைரக்ட் மெமரி அக்சஸ்ல இருக்க மோட்ஸ், ஆப்ரேஷன், டயக்ராம் அண்ட் பிரின்சிபல் பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட், டைரக்ட் மெமரி access DMA is a technique that allows input-output devices to transfer data directly between the main memory and the IO device without continuous involvement of the CPU. அதாவது டைரக்ட் மெமரி ஆக்சஸ் அப்படின்றது ஒரு டெக்னிக். இது என்ன பண்ணுன்னா, நம்ம இன்புட் டிவைசஸையும் மெயின் மெமரியும் டைரக்டாக டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் இதில் வந்து நம்மளோட சிபிஓட இன்வால்மெண்ட்டு இல்லாத மாதிரி இருக்கும். டிஎம்ஏ இம்ப்ரூவ்ஸ் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பீட் அண்ட் ரெடியூசஸ் சிபியூ ஒர்க்லோட். நம்மளோட டிஎம்ஏ என்ன பண்ண போகுது அப்படின்னா, டேட்டா ட்ரான்ஸ்ஃபரோட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ண போகுது. நம்ம நிறையா ஃபைல்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம் அப்படின்னாலும் சீக்கிரமாக நம்ம பண்ணிட்டு லெஸ் டைம் பீரியட்ல நிறைய ஃபைல்ஸ் வந்து பண்ணுற மாதிரி ஹெல்ப் பண்ண போகுது. இது சிபியூவோட ஒர்க்லோட குறைக்க போகுது. ஸோ டெஃபினிஷன் வந்து 2 லைன்ஸில் பார்த்தோம் அப்படின்னா, டிஎம்ஏ இஸ் அ டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் மெத்தட் இன் விச் த டேட்டா இஸ் ட்ரான்ஸ்ஃபர் டைரக்ட்லி பிட்வீன் த மெமரி அண்ட் ஐஓ டிவைசஸ் யூசிங் டிஎம்ஏ கண்ட்ரோலர். அதாவது டிஎம்ஏ அப்படின்றது ஒரு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் மெத்தட். இதில் என்ன பண்ண போகிறோம், டேட்டாவை டைரெக்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம் பிட்வீன் மெமரி அண்ட் ஐஓ டிவைசஸ். இது எதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணாங்கன்னு கேட்டாங்கன்னா, டிஎம்ஏ கண்ட்ரோலர். ஸோ நீட் ஃபார் டிஎம்ஏ, அதாவது டிஎம்ஏ எதுக்காக நம்ம யூஸ் பண்ணோம், அதோட தேவை என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஹை ஸ்பீட் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர். நமக்கு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் வந்து ரொம்ப ஹை ஸ்பீடில் இருக்கணும் அப்படின்னாலும் நம்ம டிஎம்ஏ யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ரெடியூசஸ் சிபியூ இன்வால்மெண்ட். சிபியோட இன்வால்மெண்ட் இல்லாமல் இது வந்து அப்படியே சைட் பை சைட் நடக்கணும் அப்படின்னாலும் யூஸ் பண்ணுவோம். இம்ப்ரூவ் சிஸ்டம் பெர்ஃபார்மன்ஸ். சிஸ்டமோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருக்கும். எஃபிஷியன்ட் ஃபார் லார்ஜ் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர். பெரிய பெரிய ஃபைல்ஸ்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு நம்ம ஈஸியாக பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டிஎம்ஏவோட பிளாக் டயக்ராம் பற்றி பார்க்கலாம். இங்கே நம்மளோட சிபியூ இருக்குது, இங்கே நம்மளோட மெமரி இருக்குது, இங்கே நம்மளோட டிஎம்ஏ கண்ட்ரோலர் இருக்குது, இங்கே நம்மளோட ஐஓ டிவைஸ் இருக்குது. இப்போது டேட்டா யூஸ்வலாக எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்னா, சிபியூட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு இங்கேருந்து சிபியூட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு அப்புறமா இங்கே போகிற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சிபியூட்ட போகாமல் டேரெக்டாக மெமரி கிட்ட போகணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம இந்த டிஎம்ஏ கண்ட்ரோலர் அப்படின்றது வச்சுருக்கோம். இந்த பிஆர் அப்படின்னா பஸ் ரெக்வெஸ்ட், அதே பிஜினா பஸ் கிராண்ட். ஃபஸ்ட்டு என்ன ஆகும்னா, சிபியூ வந்து இனிஷியலைஸ் பண்ணும். அதாவது இந்த வேலையெல்லாம் நீ பார்த்துக்கோப்பா, இந்த டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் மெமரி கிட்ட இருந்து இந்த வேலையை பார்த்துக்கோப்பா அப்படின்னு டிஎம்ஏட்ட வந்து சிபியூ வந்து ஓகே நீ பண்ணு அப்படின்ற இதை கொடுத்துரும், பவரை கொடுத்துரும். உடனே என்ன ஆகும்னா, இந்த ஐஓ டிவைஸ்லேருந்து மெமரிக்கு என்ன டேட்டா போகணுன்னாலுமே இந்த 3 பஸ் இருக்குல்ல, இதை வந்து சிஸ்டம் பஸ்ஸஸ்ன்னு சொல்லுவாங்க. சிஸ்டம் பஸ்ஸஸ் வந்து 3 வச்சிருக்கோம். டேட்டா பஸ், அட்ரஸ் பஸ், கண்ட்ரோல் பஸ். இந்த 3 தான் சிஸ்டம் பஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது 3ஓட கண்ட்ரோலையும் நம்ம டிஎம்ஏக்கு கொடுத்துருவோம். டிஎம்ஏ கண்ட்ரோலருக்கு கொடுத்த உடனே இந்த ஐஓ டிவைஸ்லேருந்து மெமரிக்கு நம்ம டேரெக்டாக இங்கேருந்து இங்கே போய் இப்படி டேரெக்டாக டேட்டா கொடுக்கறதுக்கு வசதியான மாதிரி ஆயிரும். அதே மாதிரி இந்த பிஜி அப்படின்னா என்னன்னா, பஸ் ரெக்வெஸ்ட் அப்படின்னா டிஎம்ஏ கண்ட்ரோலர் வந்து கேட்கும், நான் வந்து இந்த வேலையை பார்த்துக்கவா அப்படின்னு கேட்கும். பிஜி அப்படின்னா பஸ் கிராண்ட், ஓகேப்பா நீயே பார்த்துக்கோ அப்படின்னு சொல்றதுக்கு தான் அந்த பிஜி. அதனால தான் பிஆர் அப்படின்றது டிஎம்ஏ கண்ட்ரோலர்ல இருந்து சிபியூக்கு போகுது. பஸ் கிராண்ட் அப்படின்றது சிபியூல இருந்து டிஎம்ஏ கண்ட்ரோலருக்கு வருது. ஸோ இப்போ நம்ம பிரின்சிபல் ஆஃப் டிஎம்ஏ பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, சிபியூ இனிஷியலைசஸ் த டிஎம்ஏ கண்ட்ரோலர். சிபியூ வந்து ஃபர்ஸ்ட் சொல்லுது, டிஎம்ஏ கண்ட்ரோலர் நீயே எல்லா வேலையும் பார்த்துக்கோப்பா அப்படின்னு சொல்லுது. டிஎம்ஏ கண்ட்ரோலர் ரிசீவ்ஸ் கண்ட்ரோல் ஆஃப் த சிஸ்டம் பஸ்ஸஸ். இப்போது நம்ம டிஎம்ஏ கண்ட்ரோலர் என்ன பண்ண போகுதுன்னா, சிஸ்டம் பஸ்ஸஸோட எல்லா ஆக்டிவிட்டியும் கண்ட்ரோல் பண்ண போதும். டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் அக்கர்ஸ் டைரக்ட்லி பிட்வீன் ஐஓ டிவைஸ் அண்ட் மெமரி. இப்போ என்ன நடக்க போகுதுன்னா, டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் நடக்க போகுது. எதுக்கும் நடுவில் நடக்க போகுதுன்னா, டேரெக்டாக நம்மளோட ஐஓ டிவைஸ்க்கும் மெமரிக்கும் நடுவில் நடக்க போகுது. சிபியூ இஸ் ஃப்ரீ டு பெர்ஃபார்ம் அதர் டாஸ்க். இப்போ நம்மளோட சிபியூ வந்து ஃப்ரீயாக வேற வேலைகளை பார்க்க முடியும். டிஎம்ஏ கண்ட்ரோலர் சென்ஸ் இன்டரப்ட் ஆஃப்டர் கம்ப்ளீஷன். இப்போ எல்லா வேலையுமே இல்லை டேட்டா ட்ரான்ஸ்ஃபர்லாம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிச்சு அப்படின்னா டிஎம்ஏ வந்து சொல்லிடும், எல்லா ஒர்க்கும் முடிஞ்சு பாஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதோட வேலை முடிஞ்சுன்றத இன்ஃபார்ம் பண்ணும். இப்போ நம்ம பார்த்த பிரின்சிபலே இப்போ ஆப்ரேஷன் ஆஃப் டிஎம்ஏ அப்படின்னு சொல்லிட்டு எப்படி ஸ்பிளிட் பண்ணி எழுத போகிறோம். ஸ்டெப் 1 வந்து இனிஷியலைசேஷன். சிபியூ வந்து ப்ரொவைட் பண்ணும். என்னென்ன ப்ரொவைட் பண்ணணும்னு பார்த்தோம்னா, ஸ்டார்டிங் மெமரி அட்ரஸு, நம்பர் ஆஃப் பைட்ஸ் டு ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் டைரக்ஷன் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர். எந்த டைரக்ஷனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், அப்புறமா எந்த மெமரி அட்ரஸில் ஸ்டார்ட் பண்ணணும், எத்தனை பைட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், அப்படி எல்லாமே நம்ம வந்து சிபியூக்கு வந்து சொல்லிடும். செகண்ட் ஸ்டெப் வந்து பஸ் ரெக்வெஸ்ட். பஸ் ரெக்வெஸ்ட் என்ன நடக்கும்னு பார்த்தோம்னா, டிஎம்ஏ கண்ட்ரோலர் ரெக்வெஸ்ட் கண்ட்ரோல் ஆஃப் சிஸ்டம் பஸ் ஃப்ரம் சிபியூ. டிஎம்ஏ கண்ட்ரோலர் வந்து என்ன பண்ண போகுதுன்னா, நம்ம சிபியூட்ட கேட்க போகுது, எனக்கு நீங்கள் வந்து இந்த சிஸ்டம் பஸ் எல்லாம் கொடுத்தீங்கன்னா தான் என்னால் இந்த வேலை பார்க்க முடியும், அதை கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்கும். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் 3 பார்த்தோம்னா, பஸ் கிராண்ட். சிபியூ கிராண்ட்ஸ் பஸ் கண்ட்ரோல் டு டிஎம்ஏ கண்ட்ரோலர். நம்ம சிபியூ வந்து ஓகேப்பா இந்த வேலையெல்லாம் நீ பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி டிஎம்ஏ கண்ட்ரோலருக்கு அந்த கண்ட்ரோலை கொடுத்துரும். ஸ்டெப் 4 டேட்டா ட்ரான்ஸ்ஃபர்.
DMA transfers data directly between memory and IO device. இப்போ DMA என்ன பண்ண போகுதுன்னா டேட்டாவெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகுது, டேரெக்டாக மெமரிக்கும் IO டிவைஸ்க்கும் வந்து பண்ண போகுது. ஸ்டெப் 5ல interrupter. After completion, DMA sends interrupt signal to the CPU. Data transfer முடிஞ்ச உடனே DMA வந்து CPU கிட்ட சொல்ல போகுது ஒர்க் முடிஞ்சு அப்படின்னு சொல்ல போகுது. இப்போ நம்மளோட DMA டிரான்ஸ்ஃபர்லேயே ஒரு சில விதமான மோட்ஸ் இருக்கு. அந்த மோட்ஸ் பற்றி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் மோட் வந்து பர்ஸ்ட் மோட், பிளாக் டிரான்ஸ்ஃபர் மோட் அப்படின்னு இதை சொல்லுவாங்க. என்டையர் பிளாக் ஆஃப் டேட்டா டிரான்ஸ்ஃபர் கண்டினியூஸ்லி, அதாவது மொத்த பிளாக் ஆஃப் டேட்டாவும் அப்படியே கண்டினியூஸாக வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும். CPU ரிமைன்ஸ் inactive during the transfer. இந்த டிரான்ஸ்ஃபர் நடக்கும்போது CPU வந்து எல்லா வேலையுமே பார்க்காம அப்படியே இன்ஆக்டிவாக இருக்கும். இந்த மாதிரி டேட்டா டிரான்ஸ்ஃபர் நடக்கும்போது நமக்கு வந்து ஃபாஸ்ட்டாக நடக்கும். அதான் வந்து அதோட அட்வான்டேஜ். டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்தோம் அப்படின்னா CPU வெயிட்ஸ் until the transfer completes. அதாவது CPU இந்த டிரான்ஸ்ஃபர் நடக்கும்போது ஐடியலாக இருக்கனால இந்த டிரான்ஸ்ஃபர் முடிச்சாதான் அதால் அடுத்த வேலை பார்க்க முடியும். ஸோ இது வந்து அதோட டிஸ்அட்வான்டேஜ். செகண்ட் மோட் நம்ம பார்த்தோம்னா சைக்கிள் ஸ்டீலிங் மோட். இதில் என்ன நடக்கும்னா DMA டிரான்ஸ்ஃபர்ஸ் 1 byte word at a time. இதில் என்னன்னா நம்ம DMA வந்து ஒரு வேர்ட் இல்லைன்னா ஒரு பைட்டை வந்து என்ன பண்ணணும்னா ஒரு நேரத்தில் அனுப்பும். CPU ஆப்ரேஷன் பாசஸ் டெம்பரரி. CPUவில் நடக்கிற ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே தற்காலிகமாக என்னன்னா நிறுத்தி வச்சிருப்பாங்க. அட்வான்டேஜஸ் பார்த்தோம்னா CPU கேன் கண்டினியூ எக்ஸிக்யூஷன் பார்ஷியலி. நம்மளோட CPU வந்து பார்ஷியலாக அதோட வேலையை கொஞ்சம் பார்த்துட்டே இருக்கும் சைட் பை சைட். டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்தோம்னா ஸ்லைட் ரிடக்ஷன் CPU ஸ்பீட். அதாவது நம்மளோட CPU வந்து நல்ல எஃபெக்டிவாக ஒர்க் பண்ண முடியாமல் கொஞ்சம் ஸ்லோவாக ஒர்க் பண்ணும். தேர்ட் மோட் என்னன்னு பார்த்தோம்னா டிரான்ஸ்பரண்ட் மோட். இதில் வந்து DMA டிரான்ஸ்ஃபர்ஸ் டேட்டா ஒன்லி வந்து CPU இஸ் ஐடில். CPU வந்து எந்த வேலையுமே பார்க்காம வெட்டியாக இருக்கும்போது மட்டும்தான் டேட்டா டிரான்ஸ்ஃபர் நடக்கும். அட்வான்டேஜஸ் பார்த்தோம்னா CPU பெர்ஃபார்மன்ஸ் இஸ் அன்அஃபெக்டட். ஏன்னா CPU வந்து சும்மா இருக்க போகுது, அதனால வந்து எந்த ஒரு மாற்றங்களும் வரப்போகிறது இல்லை. இது வந்து அட்வான்டேஜ். டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்லோவர் DMA டிரான்ஸ்ஃபர், அதாவது டிரான்ஸ்ஃபர் வந்து ரொம்பவே ஸ்லோவாக இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம DMAவோட மோட்ஸ், ஆப்ரேஷன், டயக்ராம் அண்ட் பிரின்சிபல் பற்றி ஃபுல்லாக பார்த்தோம். தேங்க்யூ.